தயக்கமா? எனக்கா? இல்லவே இல்ல. கலைஞர் கருணாநிதி குறித்து பேசிய விஜய் ஜனநாயகன் சிக்கலின் மர்மம் பற்றி உருக்கம். சமீபத்துல என்டிடிவி குழுவினர்கிட்ட தாவேக தலைவர் விஜய் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு. குறிப்பா கரூர் விவகாரம் பத்தியும் பேசியிருக்காரு. என்டிடிவியோட சீஃப் ராகுல் கன்வால் நடத்தின இந்த ஒரு கான்வர்சேஷன்ல 45 நிமிடங்கள் வரைக்கும் நடிகர் விஜய் பேசியிருக்காரு. ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது தள்ளி போய்கிட்டே இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுல ஜனநாயகன் படம் சிக்கல்ல இருக்கு, அரசியல் உங்க சினிமா வாழ்க்கைய பாதிச்சுதா அப்படின்னு கேட்டதுக்கு தன்னோட அரசியல் நுழைவுனால ஜனநாயகன் படம் பாதிக்கப்படுறது என்னோட தயாரிப்பாளரை நினைக்கும் போது தனக்கு கவலையா இருக்கு அப்படின்னும், அரசியல்ல இறங்குனா சினிமா பாதிக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே தான் முன்னாடியே எதிர்பார்த்ததாகவும் விஜய் சொல்லிருக்கிறாரு. அதுக்காக மனதளவுல தயார் நிலையில இருந்ததாகவும் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அடுத்தபடியா இன்னும் சில கேள்விகளுக்கு நேரடியா பதிலளிக்கிறதுக்கு தயக்கம் இல்ல தன்னம்பிக்கை குறைவு உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் உண்மையே இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப அமைதியாவும் தெளிவாவும் பதில் கொடுத்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படிங்கறதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. முடிவு எடுத்துட்டு சினிமாவை விட்டுட்டேன். இதுதான் தன்னோட எதிர்காலம் அப்படின்னு ரொம்ப உறுதியா விஜய் பதில் கொடுத்திருக்காரு. உங்களை ஊக்குவிக்கக்கூடிய தலைவர்கள் இல்ல ஆளுமைகள் யாருன்னு கேட்டதுக்கு ஷாருக் கானோட தெளிவான பேச்சும் கருத்துக்களையும் அழகா வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறனும் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் அதை எப்பவுமே கவனிச்சிருக்கிறதாகவும் விஜய் சொல்லிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இந்த மாதிரி நிறைய அர்த்தமுள்ள சாதனைகளை செஞ்ச தலைவர்கள் அவங்களையும் நான் ஒரு முன்மாதிரியா தான் பாக்குறேன் அப்படின்னு விஜய் தெளிவா சொல்லிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னும் நடிகர் விஜய் உறுதிப்பட சொல்லிருக்காரு.